எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரவை உப்புமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கட்டி தட்டாமலே இருக்குது பாருங்கள். இது மாதிரி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரவை தான் எடுத்துருக்கேன். வெள்ளைட்டு டபுள் ரோஸ்டட் ரவை. நம்ம வறுக்க வேண்டியதில்லை, ஆல்ரெடி வறுத்து இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த அளவு முக்கியம். இதே அளவில் தான் நம்ம தண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் பொரியட்டும் நல்லா. இங்கே பாருங்கள், உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன். நல்லா சவுந்துடுத்து. இங்கே பாருங்கள், வெங்காயம் 2 வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே அது ஒன்றா சேர்த்தாச்சு. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். தண்ணி 1 டம்ளர், இந்த கப்பில் தான் எடுத்தேன். 2 டம்ளர் தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த உப்புமாவுக்கு தகுந்த கல் உப்பு. நான் கலர் சேர்க்கலை, அப்படியே நேரடியாக ஒயிட்லேயே இருக்கும். உங்கள் கலர் வேணுன்னா மஞ்சள் பொடி நம்ம தாளிக்கும் போதே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வறுத்த ரவை தான், அப்படியே சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. தீயை சிம்மில் வச்சுடுங்க. கொதிக்கும்போது மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ரெடி ஆகிடுது. கொஞ்சமாக மல்லி இலை, சூப்பராக ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வைங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை உப்புமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைங்களை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.